now let us try to construct a capacitor. ஒரு கெப்பாசிட்டர் உருவாக்குவோமே. கெப்பாசிட்டரை உருவாக்க ட்ரை பண்ணுவோம். நேராலாம் கிடையாது சரியா, கொஞ்சம் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி உருவாக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ நல்லா பாரு, ஒரு தட்டை வச்சு நான் உருவாக்க ட்ரை பண்ணேன், கரெக்டாக இல்லையா? ஒரு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். அந்த ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டரில் எனக்கு 1 ஃபாரட் வேணும்னு சொன்னான். பாசிபிளே கிடையாது, கரெக்டாக யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அது இல்லாமல் நான் எனர்ஜி கிரியேட் பண்ணுறேன். எனர்ஜி எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆக போகுது? வெளியே ஸ்டோர் ஆச்சு. சர்ஃபேஸ்க்கு வெளியெல்லாம் போச்சு இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே போச்சுன்னா அங்கே எனர்ஜி எங்கே போகுது? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே போகுது? அங்கே உள்ளே இருக்கும். பட் முக்கால்வாசி தான் வெளியே தானே போகுது, கரெக்டாக இல்லையா? பட் எனக்கு என்ன வேணும்? எனர்ஜி எனக்கு வேணும்னா நான் ரெடி பண்ணுற டிவைஸில் இருக்கணும், கரெக்டாக? நீ பவர் பேங்க் வச்சிருக்கேன்னு சொல்கிற, ஆனால் நீ பவர் பேங்க்கில் உன் ஃபோனை கனெக்ட் பண்ண அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே சார்ஜ் ஏறுது. உனக்கு வேணுமா அந்த மாதிரி? அது உனக்கு யூஸ் ஆகலை, கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம ஒரு கெப்பாசிட்டர் உருவாக்க போகிறோம். என்னோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன? நான் உருவாக்குற கெப்பாசிட்டரில், இந்த ஸ்பெரிக்கல் பேர் கெப்பாசிட்டரில் வேல்யூ ரொம்ப எப்படி இருக்குது? கம்மியாக இருந்துச்சு, கரெக்டாக? சரி, ரேடியஸ் பார்த்தோன்னா நான் ஒரு 1 கிலோமீட்டர் எடுத்துக்கிறேன்னு கூட வச்சுக்கோ. ஏன் 1 கிலோமீட்டர் ரேடியஸ் எடுத்தால் கூட என் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ தான் வருது எனக்கு? 4πε0r. நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்? 1 கிலோமீட்டர். அப்போ 1000 மீட்டர். அதாவது பேசிக்லி பார்த்தேன்னா இந்த வேல்யூ 9 × 10⁻9 × 10⁻3 1/9 × 10⁻6, கரெக்டா? சார் டினாமினேட்டர் +6 மேலே வரப்போ -6 ஆயிடுமா? 1/9 சரியா? 10/9 கூட வச்சுக்கோ. ஏன் அப்பையும் பார்த்தோன்னா இந்த வேல்யூ ஆல்மோஸ்ட் பிக்கோஃபாரட் ரேஞ்சில் தானே இருக்க போகுது, புரியுதா? அப்போ இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அப்போ நான் வந்து ஒரு பெட்டர் கெப்பாசிட்டி. அது யோசிச்சு பாரு, எவ்வளோ பெரிய பிளேட் யூஸ் பண்ணுறேன்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர்னு என்ன? அங்கே போய்க்கோ சரியா, அங்கே சின்னாலப்பட்டி எண்டில் போயிட்டு 1 கிலோமீட்டர் அளந்துரு. என்ன பண்ண? இந்த 1 கிலோமீட்டர் இப்படி வைக்கக்கூடாது. இந்த 1 கிலோமீட்டர் கத்தி வச்சு இப்படி ரேடியஸ் மாதிரி இப்படி சுற்றி மேலே கீழே ஃபுல்லாக ஓட்ட போட்டு அப்போ ஒன்று கிடைக்கும் பார்த்தியா, ஒரு தட்டு. அந்த தட்டை கொண்டு போய் இப்படி பிடிச்சி வச்சுக்கோ. அதில் நான் என்ன பண்ணுவேன்? நான் சார்ஜ் ஏற்றுவேன் சரியா? நான் சார்ஜ் ஏற்றுவேன். அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு கெப்பாசிட்டர் கிடைக்கும். யூஸ்ஃபுல்லா? அப்போ நம்ம ஒரு பெட்டர் கெப்பாசிட்டர் ட்ரா பண்ணுவோம். ஸோ ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் பிரச்சனை என்ன? கெப்பாசிட்டன்ஸ் சொல்லி சின்னதாக இருக்குது. ரெண்டாவது என்ன? எனர்ஜி பவுண்ட் பார்த்தனா எல்லா இடத்துலையும் இருக்குது, கரெக்டாக? எனக்கு அந்த மாதிரி கெப்பாசிட்டர் வேணும். பவர் பேங்க்கில் உன் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டால் உன் ஃபோனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி வேணுமா? இல்லை நீ வந்து ஆன் பண்ணால் தெரு ஃபுல்லாக போடுற மாதிரி வேணுமா? வைஃபை பார்த்தனா, வைஃபை வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ. எதுக்காக வைஃபை சிக்னல்ஸ் யூஸ் பண்ணிட்டு உனக்கு இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மைக்ரோவேவ் ரேஞ்சில் இருக்கும். அதாவது பார்த்தோன்னா ரூம்குள்ளேயே கிடக்கும் சரியா? இப்போ வைஃபை ஆன் பண்ணா கண்டிப்பாக சோனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உன்னால என் வைஃபை ஆக்சஸ் பண்ண முடியாது. முடியாதா? ஏன்னா அது வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா? புரியுதா? இல்லைன்னா அவங்க ரேடியோவை போட்டு இங்கே ஆன் பண்ண வைஃபை அங்கே வரைக்கும் கிடைக்கலாம்ல, புரியுதா? அப்போ உனக்கு எனர்ஜியில் கம்மியாகும், புரியுதா? இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அப்போ நான் வந்து E = hν சரியா? வேவ் லென்த் அதிகமாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மி, ஃப்ரீக்வன்சி கம்மினா எனர்ஜி கம்மி. கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இப்போ வா, ஒரு கெப்பாசிட்டர் உருவாக்க போகிறேன். பட் இந்த டைமில் என்ன பண்ணுறேன்? ஒரு பிளேட்டுக்கு பதிலாக 2 பிளேட்டை வச்சு உருவாக்குறேன். ஒரு பிளேட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? 2 பிளேட்டை வச்சு உருவாக்குறேன். இப்போ இந்த 2 பிளேட்டுக்கு என்ன சார்ஜ் கொடுக்குது நம்மளுக்கு தெரியாது. பேசிக்கலி இப்போ தானே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, 2த்துக்குமே பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். 2 பிளேட்டுக்கு என்ன சார்ஜ்? யாருக்காவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா எனக்கு இந்த நெக்ஸ்ட் சைடில் நெகட்டிவ் போடுறதுக்கு வச்சுருக்கேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் போடலாம் இல்லைனா நெக்ஸ்ட் சைடு அதுக்கு இருக்கு. போதுமா? போதுமா? புரியுதா? அப்போ 2 பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பேசிக்லி எனக்கு பொட்டன்ஷியல் வேணும், கரெக்டா? அப்போ பேசிக்லி எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். நான் என்ன சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு? கெப்பாசிட்டியில் எனர்ஜி ஸ்டோர் ஆகும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ். அது எப்படி போகுது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டர்ம்ஸில் தானே போகுது, கரெக்டாக இல்லையா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் தான் எனர்ஜி. அப்போ என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்க போகுது? ஆஸ் யூஷுவல் ABC. இந்த பாசிட்டிவ்னால கவனி, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் A. எனி டிஃபிகல்ட்டி? ஏன் பாசிட்டிவ் சார்ஜ்னால அவே இருக்கும். எனி டிஃபிகல்ட்டி?
இந்த பிளேட்னால இந்த ஏ பாயிண்ட்ல அவே. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே எவ்வளோ இருக்கும்? இதனால சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அப்போ டோட்டலா சம்பத்துக்கு வந்து இன்னும் 2 சிக்மா பை எப்சிலான் நாட். நல்லா 2 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ சிக்மா பை எப்சிலான். என்ன டிஃபிகல்ட்டி? சரி, இப்போ பாரு சி ரீஜன்ல பாரு, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால அவே, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால. அப்போ சிக்மா பை 2 எப்சிலான் நாட். உனக்கு ஏன் அவேனே புரியலையா? எனக்கு தலை வலிக்குது அப்படியே. எனக்கு ஏன் டம்ளர் எடுக்க யோசி, பாட்டில் கொடுத்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட், சிக்மா பை 2 எப்சிலான் நாட். கரெக்டா? அப்போ டோட்டல் எவ்வளோ கிடைக்க போகுது? சிக்மா பை எப்சிலான். அப்போ நான் ரெண்டு பிளேட் வச்சிருக்கேன், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே கிடைக்குது? அப்போ எனர்ஜி எங்கே இருக்கும்? சரி, சென்டரில் பார்ப்போமே, சென்டரில் கிடைக்குதா இல்லையான்ட்டு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷனில். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு எவ்வளோ? 0. கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கிடைக்க போகுது? 0. இந்த 0 எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே இருக்கு. அப்போ எனர்ஜி உள்ளே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்போ நல்ல பாரு, இது கண்டக்டர் தான், பட் நாட் யூஸ்ஃபுல். ஏன்னா எனர்ஜி வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி இருக்குது? இது ஃபுல்லாக வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. கரெக்டா இல்லையா? சரி, இப்போ நீ போயிட்டு ஒரு வின்டர் காலத்தில் போயிட்டு, ஓகேவா, வின்டர் காலத்தில் போய் ஒரு ஜெர்கின் வாங்குறேன்னு வச்சுக்கோயே, என்ன ஆசைப்படுவ? அந்த ஜெர்கின் 2 கிளாத்துக்கு நடுவில் சூடு கொடுக்கணும். நீ உன் ஜெர்கின் வாங்கி போட்டிருக்க, உள்ளர சுடலை, வெளியில சுடுது. அது உனக்கு தேவையா? புரியுதா? அப்போ இந்த நேரத்தில் இது வேஸ்ட்டு. கொஞ்சம் அறிவாளித்தனமாக யூஸ் பண்ணி பேசாமல் ஜர்க்கினை இப்படி மாற்றி போட்டால் உள்ள சூடாக இருக்கிற மாதிரி, இதே மாதிரி பிளேட்டை இப்படி மாற்றி போட்டுருவோம். சரி, இப்போ நல்லா பாரு, ஃபீல்டு வெளியே போயிருக்கு. ஏன்னா நான் பாசிட்டிவ் சார்ஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நெகட்டிவ் சார்ஜ் யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே வந்திருக்கும். ஆமாவா இல்லையா? தோணுமா தோணாதா? வா, எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே வருதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ நல்லா பாரு, நெகட்டிவ், இந்த நெகட்டிவ்னால ஏங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க இருக்கும்? வெரி குட், சென்டர் நோக்கி வருது. இந்தனால கரெக்டா? அப்ப சிக்மா பை 2 எப்சிலான், சிக்மா பை 2 எப்சிலான் இங்க எவ்வளவு இருக்கு? சரி விடு, இதுல உள்ள வரதா இல்லைன்னு பார்ப்போம். சரி, இங்க பாரு, சிக்மா பை எப்சிலான் ரெண்டு இது ஆட் பண்ணா சிக்மா பை எப்சிலான். இப்போ நல்லா பாரு, இந்த நெகட்டிவ்னால இங்க, இதனால இங்க என்ன டிஃபிகல்ட்டி? சரி, உள்ள வருதா இல்லையான்னு தான் பார்த்துருவோமே. போன தடவை என்னாச்சு? வெளியே போறதுனால கேன்சல் ஆச்சு. இப்போ உள்ள வரும்ல, அப்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இந்த நெகட்டிவ்னால இந்த டைரக்ஷனா? அதான்டா, இந்த நெகட்டிவ்னால இந்த. ஐயோ, புரியுதா? இப்பயும் எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனர்ஜி ஃபுல்லா வெளியே இருக்கு. இது நல்ல கெப்பாசிட்டரா? இது கெப்பாசிட்டரா? இது கெப்பாசிட்டர். இட் இஸ் ஸ்டோரிங் எனர்ஜி, இட் இஸ் ஸ்டோரிங் சார்ஜ். சரி, நல்லா பாரு, இது கெப்பாசிட்டரா இல்லையா? வாட் இஸ் கெப்பாசிட்டர்? மெட்டாலிக் பிளேட் இருக்கணும், அதுல சார்ஜ் ஸ்டோர் பண்ணணும், அதுல எனர்ஜி ஸ்டோர் பண்ணணும். இது சார்ஜ் ஸ்டோர் பண்ணுதா? பண்ணுது. எனர்ஜி இல்ல பண்ணுதுல, சார்ஜ் இருக்கிறதால தானே ஃபீல்ட் இருக்கு. எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது, பட் வெளியே ஃபீல்ட்னால தான் எனர்ஜி இருக்க போகுது இந்த இடத்துல. சரியா? ஏன்னா ஃபைனல் இன்னைக்கு வந்து ஃபார்முலா வந்து ½ எப்சிலான் நாட் E ஸ்கொயர் நான் முடிச்சிருவேன். அப்ப ½ எப்சிலான் நாட் E ஸ்கொயர். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல தான் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? எஸ். சரி, அப்ப யோசிச்சு பாரு. இப்போ வந்துட்டு டம்ளர் இருக்கு, இந்தவா டம்ளர் இருக்கு. நான் டம்ளர் என்ன ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன்? இதுக்குள்ள நான் தண்ணியை தேங்க வச்சு வேணுங்கிறப்ப குடிச்சுக்கலாம். கரெக்டா? அன்பார்ச்சுனேட் என்ன நடக்குது? தண்ணி உள்ள இல்ல, தண்ணி இந்த சைடு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப தண்ணி என்ன இப்படி? தண்ணி ஃபுல்லா வெளியே இருக்கு. அப்ப நல்லா பாரு, தண்ணி வெளியே இருக்காது. டம்ளர் இல்லாம போச்சா? இல்ல. பட் பிரச்சனை என்ன? அந்த தண்ணி எனக்கு மெயின் என்னன்னா, தண்ணி வேணும். அந்த தண்ணி வந்து எனக்கு உள்ளே கிடைக்காம வெளியே ஃபுல்லா இப்படி கிடக்குது. இட் இஸ் ஸ்ப்ரெட் அவுட். எங்க வரைக்கும் இருக்கு? இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு.
இப்போ நான் வந்து ஒருத்தவர்கிட்ட வந்து இந்த தண்ணி போட வருவார் பார்த்தியா இந்த கேனில், அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், அண்ணே எனக்கு ஒரு கேன் தண்ணி வேணும், கொண்டு போய் வச்சுட்டேன். அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு கேன் தண்ணி தானே எடுத்து ஊத்துறேன்ட்டு எல்லா தண்ணியும் வெளியே ஊற்றிட்டார். தம்பி வெளியில இருக்குப்பா எடுத்துக்கோ, தண்ணி இருக்கா இல்லையாங்க, ஆனால் அது எனக்கு யூஸ்ஃபுல்லா? அப்போ பாட்டில் இருக்கு, தண்ணி இருக்கு, கரெக்டா? பாட்டில் இருக்கு, தண்ணி இருக்கு, ஆனால் அது எனக்கு யூஸ்ஃபுல்லா? அதே தான் இங்கேயும், சார்ஜும் இருக்கு, எனர்ஜியும் இருக்கு. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நான் முகேஷ் அதுதான் பண்ணுவேன். இல்ல இப்ப ஒண்ணு இல்ல, நான் என்ன பண்ணுவேன், இப்படி மாப் போடுவேன், முகேஷ் பண்றேன், இப்படி நான் புளிஞ்சு வாயில ஊத்துனா முகேஷ் குடிச்சுக்குவான் தண்ணிய. பல்லு பியூரிஃபை பண்ணும். வா யோசிச்சு ரோடு ஃபுல்லா தண்ணி, இங்க இல்ல இங்க பாரு, 1 லிட்டர் தண்ணி நான் இப்படி ஊத்தி விட்டேன், அது எங்கல இருந்து என்னோட அந்த டம்ளருக்கு வெளியில இருந்து இன்ஃபினிட் வரைக்கும் போகுது. நீ போய் அப்படி போட்டு புரியுதா? parallel plate capacitor. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பாசிட்டிவ் ட்ரை பண்ணியாச்சு, சரியா? இப்ப ட்ரை பண்ணுவோம், வருதா இல்லையா எனக்கு தெரியாது, நம்ம இப்ப ட்ரை தானே பண்றோம். சரி ரிஃபாஸ் சொன்னா ஓகே. இப்ப நல்லா பாரு, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால ஃபீல்ட் எங்க இருக்கும், அப்ப ரீஜன் 1ல. இந்த நெகட்டிவ்னால E due to plus E due to அப்ப என்னடா ரீஜன் 1ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E due to plus E due to minus. ஆனா இந்த இடத்துல சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? ஏன் சப்ட்ராக்ட் பண்ற? அப்ப இதனால சிக்மா பை 2 எப்சிலான் நாட் புரியுதா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியே எவ்வளோ, அப்ப எனர்ஜி வெளியே எவ்வளோ இருக்கும்? சரி சரி, தயவு செய்து இங்க பார்த்தோன்னா இங்க சார்ஜ் வந்து சிக்மான்னு இருக்கும், சரியா? இது பிளஸ் சிக்மா, அது மைனஸ் சிக்மா, கரெக்டா? தயவு செய்து மேத்ஸ் நிறைய தெரியும். அப்ப இங்க வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. இல்ல நிறைய பேர் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சிக்மா பை 2 எப்சிலான் நாட்டா அது நெகட்டிவ் சார்ஜாப்பா, அதனால இது நெகட்டிவ் போட்டுக்கணும், புரியுதா? இப்போ இங்க மைனஸ் வந்ததுக்கு ரீசன் அது நெகட்டிவ் சார்ஜ்ப்பா, அது தப்பு. வெக்டார் குவான்டிட்டில இங்க நெகட்டிவ் வந்ததுக்கு ரீசன் என்ன? ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, புரியுதா? ஓகே, ரீஜன் 3 எடுத்துக்கோ. நல்லா பார், நெகட்டிவ்னால இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் சார்ஜ். எனக்கு போர் அடிக்கிறதுக்காக வெக்டார் நோட்டேஷன் போட்டுல எழுதல, சரியா? டெஸ்ட் பேப்பர்ல இதெல்லாம் இல்லைன்னா பேப்பர் பறக்கும். இங்க எழுதியிருக்கேன், டைரக்ஷன்ல எழுதுற, நீ எழுதுவ E due to plus charge அவையா? அப்ப ரீஜன் 3ல இதே சேம் டெரிவேஷன் போட்டு ஈக்குவல் டு 0வா? டெஸ்ட் பேப்பர்ல எவனாவது டிட்டோ போட்டு வச்சீங்கன்னா வாய் ஃபுல்லா புள்ளி போட்டு டிட்டோ அவன் வந்து உடனே ஆண்டோ. இப்ப நல்லா பாரு, இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ்னால இது வந்து E due to plus charge, நெகட்டிவ் சார்ஜ்னால அப்ப ரீஜன் 2ல பாரு, வெரி குட். அப்ப E நெட் பார்த்தனா E due to plus E due to minus. இங்கே திரும்பி அறிவு யூஸ் பண்றேன்ட்டு இது சிக்மா பை 2 எப்சிலான் நாட், இது மைனஸ், ஓகேவா? புரியுதா? அப்ப டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ? சிக்மா பை எப்சிலான் நாட். உனக்கு வேணும்னா டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோ. என்ன டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுவேன்? அலாங் என் கேப். அப்ப தயவுசெய்து என் கேப் எங்க இருக்குன்னாவது இந்த பேப்பர்ல காட்டு. நான் உட்காந்து பேப்பர் ஃபுல்லா பெரட்டி பார்க்குறேன், எங்கடா என் கேப்னா அது இங்க மட்டும் தான் ப்ரோ இருக்கும், அது இங்க மட்டும் தான் என் கேப். அந்த என் கேப் எதை ரெப்ரசன்ட்? அது ஏதோ புக்ல இருக்கும், புக்கை போய் படிங்க. அப்ப அந்த என் கேப் எந்த டைரக்ஷன் சொல்லணும்ல, சரியா? இப்ப பேசிக்கலி அந்த இடத்துல என் கேப் எதுனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவா? அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் டைரக்ஷன் இது ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பான், அதே டைரக்ஷன்ல உனக்கு இதுவும் இருக்க போகுது, புரியுதா? சரி, இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சாச்சு. எனி டிஃபிகல்ட்டி? எவ்வளோ சோம்பேறி.
இல்லை எந்திரிச்சு போய் தண்ணி மூடுறதுக்கு ஒன்றும் கஷ்டம். சரியா? இப்போ நல்லா பாரு, என்னோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, எதுக்காக நான் இந்த கெப்பாசிட்டர் உருவாக்குனேன்? போன கெப்பாசிட்டர் என்ன பிரச்சனை? மெயின் பிரச்சனை என்ன? அதோட கெப்பாசிட்டன்ஸ் சொல்லி கம்மியாக இருந்துச்சு. அப்போ இதோட கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் என்னன்னே வாடி போச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? ஒரே ஒரு சட்டி இப்படி வச்சிருந்தீங்க. இப்போ என்ன பண்ணீங்க? 2 சட்டி இப்படி பக்கத்துல வைக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல் இருந்துச்சு, இப்போ 2 மெட்டல் இருக்க போகுது. என்ன டிஃபிகல்ட்டி? இப்போ மட்டும் என்ன வரப்போகுது? சரி, இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா என்ன? டேய், அது வந்து ஸ்பெரிக்கலுக்கு, இது பேரலல் பிளேட். அப்போ பேசிக் ஃபார்முலா என்ன? Q by V. பட் இதில் இருக்க போகிற வோல்டேஜ் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாதா? தெரியாது. அப்போ வோல்டேஜ் எப்படி எழுதிக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில்? அது வோல்டேஜோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். கரெக்டா? அப்போ V is equal to E dot R. கரெக்டா? சப்போஸ் இந்த பிளேட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் D, டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் D. சரியா? அப்ப V க்கு பதிலா நான் E into D ன்னு போடலாமா? சரிமா, E dot D. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் இந்த டைரக்ஷன். cos 1 வேல்யூ என்ன சொல்லு? IITN 1 bro. ஸ்மாலர் ஆங்கிளுக்கு நீங்க சொன்னீங்க ஒரு டெஸ்ட்ல very ஸ்மாலர் ஆங்கிளுக்கு cos theta is equal to tan theta is equal to theta, sin theta is equal to theta. Theta should be represented in the form of radian. ஒரு வீடியோ கூட எழுதி வச்சிருப்பேன். 30 டிகிரி வரைக்கும் sin 18 டிகிரி கேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருப்பேன். ஸ்மாலர் ஆங்கிள் 30 வரைக்கும், sin 18 டிகிரி வரைக்கும் நான் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருப்பேன் உனக்கு. சரி, இப்போ கமிங் பேக் டு அவர் டாபிக். இப்போ இந்த சார்ஜை நான் எப்படி எழுதிக்கலாம்? சிக்மா இன்டூ ஏ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ வந்துச்சு? அப்போ இந்த எப்சிலான் மேலே போச்சுன்னா எப்சிலான் நாட். என்ன மேடம் கரெக்டா? அப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன? capacitance for parallel plate capacitor epsilon naught A by D. area of plate ஏதாச்சும் ஒரு தட்டு எடுத்துக்கோ. சரியா? புரியுதா? any difficulty? ஓகே. இப்போ இந்த இடத்துல உன் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நீ போட்டு பாரு. விசில் அடி நல்லா. எப்படி வெளுக்க போறேன்னு தெரியல உனக்கு. தீப்பெட்டி எடு. நானும் தீப்பெட்டி எடுத்து வாய்க்குள்ள போட்டா தீப்பெட்டி அமுந்துரும்பா. சரி, டைம் இல்லை, நிறைய இருக்கு, இன்னும் நிறைய கண்டென்ட் மிச்சம் இருக்கு. எப்சிலான் நாட் A டிவைடட் பை D. கரெக்டா? இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னவா இருந்துச்சு? கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சின்னதா இருந்துச்சு. கரெக்டா இல்லையா? இப்போ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன பெரிய டிஃபரன்ஸ் வருதான்னு ட்ரை பண்ணுவோம். சரியா? போனதை பார்த்தா 9 × 10⁶ மீட்டர் ரேடியஸ் எடுக்கணுமா? இப்போ கொஞ்சம் கம்மியான பெட்டர் தானே எனக்கு. கரெக்டா? சரி, ட்ரை பண்ணுவோம். கெப்பாசிட்டன்ஸ் எனக்கு எவ்வளோ வேணும்? 1 farad. ஃபார்முலா என்ன? எப்சிலான் நாட். நான் வந்து சம் பிளேட் எடுத்துக்கிறேன். சரியா? புரியுதா? இப்போதைக்கு உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக சம் 4πr² எடுத்துக்குவா. ஸ்பெரிக்கல் பிளேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ என்கிட்ட. ஏன்னா அந்த 4π வந்துச்சுன்னா 4π எப்சிலான் நாட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்ல. அப்போ 4π எப்சிலான் நாட் r² by D. இந்த 2 தட்டை நான் வந்து சம் 1 மில்லிமீட்டர் கேப்பில் வைக்கிறேன். 2 தட்டுக்கு நல்ல இருக்க கேப் எவ்வளோ? 1 மில்லிமீட்டர். அப்போ டியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 1 மில்லிமீட்டர். இந்த வேல்யூ 1 farad. அப்போ r² என்ன கிடைக்குது பாரு. ஓகேவா? கெப்பாசிட்டன்ஸ் 1. கரெக்டா? புரியுதா? 10⁻³ இந்த வேல்யூ மொத்தமாக கீழே வந்துருமா? அப்போ என்ன கிடைக்க போகுது? 9 × 10⁻9. இதை சிம்பிளிஃபை பண்ணா 4π எப்சிலான் நாட்டா 1/4π எப்சிலான் நாட் என்ன? 9 × 10⁻6. அப்போ ரேடியஸ் எவ்வளோ?
10^3. யார் 2 ன்னது இங்க பாப்பா இப்படி ஏன் நேரா போனாச்சு சரியா bro जरा सा पाउडर चाहिए அப்ப நல்லா பாரு 3 kilometers. போன தடவை பார்த்தேன்னா 9 × 10⁶ கிலோமீட்டர் இப்போ எவ்வளோ பரவாயில்லைல்ல 3 किलोमीटर கரெக்டா இதுவே கஷ்டம் பட் நான் சொல்றேன் அது கம்பேர் பண்றப்ப இது எவ்வளவோ பரவாயில்லையே கரெக்டா இல்லையா புரியுதா ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் புரியுதா ஆனா இதோட கம்மியா bro 10 மீட்டர் நல்லா போதும் bro இப்போ நல்லா பாருங்க எனக்கு இதோட கம்மி பண்ணணும்னா ஒண்ணுமே கிடையாது நான் டைஎலக்ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம் டைஎலக்ட்ரிக் டைஎலக்ட்ரிக் பார்த்தனா அது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி அப்ப அதை இன்சர்ட் பண்றேன்னா இவ்வளவு வந்துருமா புரியுதா அப்ப வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருமா அதே டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டாலும் இந்த எப்சிலான் 80 ஒரு மீடியம் அப்ப நல்லா அப்புறம் முன்னாடி வேல்யூ விட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்சிலான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ அப்போ 80 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் புரியுதா அப்போ டிஸ்டன்ஸ் அதே சேம் ஆகும் புரியுதா புரியுதா அப்ப இது பார்த்தனா போன தடவை விட நல்ல கெபாசிட்டரா yes அங்க ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன இருந்துச்சு எனர்ஜி ஃபுல்லா எங்க இருந்துச்சு வெளிய இங்க எனர்ஜி ஃபுல்லா எங்க இருக்க போகுது ஜஸ்ட் வித் இன் திஸ் அப்ப நான் இங்க மட்டும் ஒரு வயரை சொருகிட்டு எனர்ஜி வேணுங்கிறத எடுத்துக்கலாம் எனி டிஃபிகல்ட்டி புரியுதா என்ன இப்ப எதை யூஸ் பண்றாங்க இப்போ ஃபேன்ல இந்த கெபாசிட்டர் தான் யூஸ் ஆகுது 3 கிலோ அந்த ஒன்னு இருக்குமே குண்டா பட் நம்ம 1 ஃபேரட் யூஸ் பண்றது 1 farad இஸ் வெரி லார்ஜ் நான் சொன்னேன் 1 farad யூஸ் பண்ண வேண்டாம் அப்ப நீங்க வந்து அந்த பிளாஸ்டிக் வச்சிங்களா இப்போ ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணீங்கல நம்மள ரெண்டே அது வந்து டைஎலக்ட்ரிக் அது வந்து பேசிக்கலி இப்போ நல்லா வர இப்போ கெப்பாசிட்டர் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது எனக்கு என்ன வேணும் எனக்கு 2 மெட்டல் வேணும் இந்த 2 மெட்டலை நான் எப்படி டேய் எனக்கு என்ன வேணும் 2 மெட்டல் வேணும் இந்த 2 மெட்டல் நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணுவேன் புரியுதா ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கட அந்த 2 டம்ளர் அங்க இருக்கு கரெக்ட்டா டிஸ்டன்ஸ் செப்பரேட்டா தான் bro வாங்க சம்பஸ் வந்துச்சு வா பாய முடுறா bro ஹீரோயின் bro புடிக்க போறது டம்ளர் இதுல ஹீரோயின் இல்லனா இது இந்த வேல்யூ தெரியுதா உங்களுக்கு 0.05 கண்ணு தெரியும் அதுக்கு எங்க இருக்கு இப்ப இதுல தெரியுதா 0.04 ஆ ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் ஸ்கிரீன் 0.04 சரி இப்ப நல்லா பாரு புடி இப்ப நல்லா பாரு இல்ல அந்த வேல்யூ ரொம்ப முக்கியம் இங்க வா பக்கத்துல வா இப்ப ப்ராப்ளம் என்னன்னா ஒரு இன்னொரு ஆள் ஏய் இங்க வா பிரின்சியா அந்த அட்டை வேணும் எனக்கு நான் தள்ளி வெளியே நான் வீடியோக்கு வெளியே போயிடுறேன் அது ரொம்ப முக்கிய வேல்யூ டம்ளர் எங்க இருக்கு இங்க வாங்க பக்கம் அந்த சம்பத் லைட் ஆஃப் ஆச்சுன்னா லைட்டை வந்து இந்த பட்டனை நமக்கு ஆன் பண்ணணும் அப்போ ஐயோ இது இந்த பட்டன் தெரியும் bro நான் தான் bro லைட் நீ தான் அதுக்குள்ள லைட்டையும் வச்சிட்டு வந்த எனக்கு தெரியும் இப்போ தூக்கு மேல தூக்கு கேமரா தெரியாது இப்ப நல்லா பாரு நான் இந்த 2 டம்ளரை பாருங்க எனக்கு வேல்யூ வருதா இல்லையான்னு கூட தெரியாது சரியா இல்ல அங்க வேல்யூ இப்ப நல்லா பாரு நான் ரெண்டுத்தையும் இப்படி கனெக்ட் பண்றேன் அங்க வேல்யூ ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுதா 0.3 சரியா இப்ப இப்ப நான் என்ன பக்கத்துல கொண்டு வரேன் சரியா அப்படியே ரொம்ப பெரிய சேஞ்ச் சரியா இப்ப நல்லா பாரு இன்னும் ரொம்ப க்ளோஸா கொண்டு வந்தாலும் பெருசா சேஞ்ச்லாம் இருக்காது அது மேபி கான்டாக்ட் பண்ணிருப்பேன் 2 டச் இப்போ இப்ப நல்லா பாரு நம்ம ஏரியான்னு சொன்னா எந்த ஏரியான்னு எடுத்துக்கிறது ஏன்னா இப்ப நான் இப்படி பக்கத்துல வைக்கிறப்ப இதோட இந்த சைடுல இருக்க ஏரியா இதோட இந்த சைடுல இருக்க ஏரியா மட்டும் தானே பக்கத்துல இருக்கு அப்ப எனக்கு ஏரியா இன்க்ரீஸ் பண்ணணும் கரெக்டா இல்லையா அப்படின்னா என்ன இந்த டம்ளர் சுத்தி ஃபுல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ நிறைய ஏரியா கான்டாக்ட்ல இருக்குமா இப்ப நான் இப்படி வைக்கிறேன்னு சொன்னா கரெக்டா இதோட ஜஸ்ட் இப்ப நானும் சம்பத்தி இருக்கும்னு வச்சுக்கோ இந்த பாண்டிங் பத்தி படிச்சிருக்கியா சரி இப்ப நல்லா பாரு ஜஸ்ட் சைடு வச்சிருந்தா என்ன பாண்டிங் இது வந்து வீக்கா இருக்குமா அதே வந்து நல்லா ஓவர் சிக்மா பாண்ட் சைடுவேஸ்
Later தான் சிக்மா five பாண்ட் ப்ரோ. சரி நீங்க five சொன்னீங்க, sigma சொன்னீங்க. அவங்க பை சொன்னாங்க. Later தான் சரி இது வீக்காக இருக்குமா? இதே வந்து இந்த பாண்ட் ஸ்ட்ராங் பண்ணணும் நிறைய ஏரியா வந்து கான்டாக்ட்ல இருக்கணும். கரெக்டா இல்லையா? இல்லை டிஸ்டன்ஸ் நடுவில் டிஸ்டன்ஸ் அப்படி இல்ல இப்படி. டிஸ்டன்ஸ் இல்லைன்னா என்ன ஆயிரும்? டிஸ்டன்ஸ் இல்லைன்னா என்ன ஆயிரும்? ஃப்ரெண்ட்ஷிப் வீக் ஆயிரும். டிஸ்டன்ஸே இல்லைன்னு சொன்னா கெப்பாசிட்டன்ஸ் இருக்காது. கரெக்டா? அது வந்து கெப்பாசிட்டர் என்ன பேசிக்கலி ரெண்டு மெட்டலை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பிரிச்சு வைக்கணும். ஆமாவா இல்லையா? ஓகே. இப்போ நல்லா பாரு, நான் இப்படி வைக்கிறோம் வச்சுக்கோ, முன்னாடியோட பேரி அதிகமாயிருச்சு. பட் ஜஸ்ட் இமேஜின், என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. அதை வச்சு நான் என்ன பண்றேன்னா, இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துல சரியா, அது ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல ஒரு ஒருத்தர் வந்து அவனால ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும்ல. இப்போ அசியூம் தட் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு. அப்போ நான் சம்பத்தை சுற்றி ஃபுல்லாக வந்துட்டேன். அப்போ சம்பத் சுற்றி ஃபுல்லாக இருக்கேன்னா ஃபுல் ஏரியாவும் நாங்கள் கான்டாக்டில் இருக்கா? அப்போ அதே மாதிரி நான் யோசிச்சு பாரு, இங்கே வைக்கிறப்ப இந்த ரெண்டு சைடு மட்டும் கான்டாக்டில் இருக்கும். அதே டம்ளர் நான் உள்ளே வச்சிட்டேன்னா இதோட இந்த மொத்த ஏரியாவும் இதோட இந்த மொத்த ஏரியா கான்டாக்டில் இருக்கும். பட் எஸ் ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்கணும்? இன்சுலேட்டர். கரெக்டா? இந்த பிரின்சியா ப்ளீஸ். தெரியல. சோ வீட்ல வந்து பாத்துட்டு அப்பா அம்மா பேரி. என்ன தெரியல. இதுக்கு வா. என்ன தெரியல. ஏய் ப்ரோ மூஞ்சி வந்துருச்சு ப்ரோ. போதும் போதும். இப்போ இந்த வேல்யூ தெரியுதா? டேய் வேல்யூ தெரியுதான்னு பாரு. 25 65 72 கரெக்டா? இப்போ இது என்ன டம்ளரோ முன்னாடி பாத்தியா? அது வோல்ட் தானே. கெப்பாசிட்டன்ஸ் மெஷர் பண்ணி காமிச்சிட்டு இருக்க வோல்ட். இதுல எங்க உனக்கு இது எங்க உனக்கு பேட்டரி இருக்கு? இப்போ நல்லா பாரு, இதே வந்து நான் இந்த டம்ளரை கொஞ்சம் தூரமா வைக்கிறேன். டேய் இங்க ஆயிரதா இருக்கு. அட லேடி. இங்க பாரு, நான் டம்ளர் தூரம் கொண்டு போறேன், வேல்யூ கம்மியாகுது. ஆஃப் ஆயிடுச்சு. டம்ளர் வர லைட் இல்லாம தெரியுது. லைட் ஆன் பண்ணி விடுறான், அவன் கண்ணு தெரியாது. சரியா? தெரியுதா? வேல்யூ கம்மியாச்சு. இப்போ இங்க பாரு, வேல்யூ உள்ள கொண்டு போற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா? இல்ல ஆகுது ப்ரோ. அப்படியே தான் இல்ல ப்ரோ ஆகுது ப்ரோ. அப்ப வந்து கான்டாக்ட்ல இல்ல, வெயிட் பண்ணு. இப்போ இப்போ ஆச்சு பா 28. ஆச்சா? ஏய் ஆன் பண்ணாத லைட் இப்பதான் தெரியுது. புரியுதா? ஆயிடுச்சு. எனி டிஃபிகல்ட்டி? நோ ப்ரோ. முடிஞ்சா? அப்ப நல்லா பாருங்க, எதுக்காக இந்த பிளேட்டை இப்படி வச்சிருக்கேன்? இந்த ரெண்டு டம்ளர் ஏன் இப்படி அப்பதான் மேக்ஸிமம் ஏரியா பக்கத்துல இருக்கும். கரெக்டா? முடிஞ்சா? புரியுதா? போ. ப்ரோ முடி